காண்பித்து நான் கடந்து போகிறேன். முதலாவது காரியம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். தேவனுடைய தகப்பனாகிய தாவீதும் தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்னென்ன காரியத்தை காத்தருள போறான்னு ஒரு 3 காரியங்கள். முதல்ல வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருவாரு. இந்த சபைக்கு ஒரு வாக்கு கொடுத்துருவாரு. நம்ம சந்ததி மேல் ஆவியின் சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கடவுள் ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வசனங்களை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை அவர் காத்தருளுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீண்ட நாட்கள் போகும், காலம் கடந்து போகலாம், ஆனா சோர்ந்து போகாதீங்க. அவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தை அவர் காத்தருளுகிறார். அல்லேலூயா. இந்த சாலமோன் சொல்றாரு, தகப்பனாக தாவீதுக்கு சொன்ன வாக்கு என்ன பண்றாரு, ஆலயம் கட்டி தருவேன்னு சொன்னது போல சாலமோன் என்ன பண்றாரு, ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்றாரு, என் தகப்பனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணுவீங்க, காத்தருளி சொல்லி அதை செய்து முடித்தீங்க சொல்லி கரத்தால நீ என்ன பண்ணீங்க, வாக்கினால் அதை சொல்லி அதை குடிக்கிறார், கரத்தினால நிறைவேற்றி அதை குடிக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வார்த்தைக்கு போய் நடத்துகிறார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப அனுதினமும் நம்மை பிழைக்கப்படுது நம்ம ஜீவன் கொடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது சொல்லி, இந்த வேதத்துல கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் வாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வார்த்தையில உறுதியா இருக்கும்போது அந்த காரியங்களை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவர் காத்தருளுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தை குறித்து பரிசுரைகளா இருக்கிறார். அவர் சொல்லிட்டு அப்படியே விட்டுறவர் அல்ல, அவர் சொல்லி அப்படியே செய்யாம போகிற தேவன் அல்ல, அவர் சொல்லி அதை செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பாருங்க, அவர் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் வாக்கு சந்ததியை என்ன பண்ண பெருக போறன்னு சொல்லி கொடுக்கிறார். ஆனா அவருக்கு எப்போது பிள்ளை கொடுக்கிறார் ஆண்டவர், ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்குது, சாராளுக்கு 90 வயது. அப்போதான் ஆண்டவர் நம்ம அந்த ஈசாக்கு அந்த கர்ப்பத்தை சாராளுக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு சந்ததியை பெருகுவேன்னு சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தை விட்டாரா? இல்ல, அந்த சந்ததியிலே அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற ஈசாக்கை கொடுத்து வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சரி வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கார். நம்ம என்ன பண்ணோம், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும். இந்த வாக்குத்தை செய்து முடிப்பீர் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், விசுவாசி. நிறைய பேர் அதை தெரியாம என்ன பண்றாங்க, அந்த வாக்குத்தை கற்றுக் கொடுக்கும்போது அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கையில இந்த செய்தியை சொல்லி முழுமையா நம்பும் பொழுது அதை காத்தருளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தை காத்தருளுகிறவர். ஒரு சின்ன நான் காரியம் சொல்ல புரியும். ஒரு மனுஷன் ஒரு கப்பல், பெரிய கப்பல்ல போன ரொம்ப ஆசையாகும், ரொம்ப நாள் ஆசையாகும். டிக்கெட்டே கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேல அந்த டிக்கெட் ஆகும். எப்படியோ கஷ்டப்பட்டு நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியோ அந்த காசை சேர்த்து வச்சு அந்த 5000 ரூபாய்க்கு அந்த டிக்கெட் நம்ம வாங்கிட்டு அந்த நாள் வந்துச்சு, கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல் அவரு ஏறி நம்ம போனார், டிக்கெட் காசு உள்ள விட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா பிரியமான ஒரு 3 நாட்கள் அந்த கப்பல் ரொம்ப லக்ஸரியான ஒரு எல்லா ஆடமும் நிறைந்த ஒரு கப்பல். எல்லா சாப்பாடு, ஸ்விம்மிங் பூல், விளையாட்டு எல்லாமே நிறைந்த ஒரு கப்பல். ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷமா அந்த கப்பல்ல போயிட்டே இருக்காங்க. முதல் நாள் ஆட்சி காலையில போயிட்டு மதியானம் வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. இவர் மட்டும் அப்படியே தனியா உட்காந்து ஒன்றுமே சாப்பிடாம தனியா உட்காந்து இருக்காங்க. பக்கத்துல இருந்து ஒரு பிரதர் பார்த்துட்டு, ஏன் இந்த மனுஷன் மட்டும் சாப்பிட போகாம இருக்கான்னு சொல்லி கிட்ட வந்து, ஏன் பிரதர் நீங்க ஏன் காலையில டிஃபன் சாப்பிடல, நீங்க மதியானமும் இப்ப சாப்பிடாம உட்காந்து இருக்கீங்க, என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அதை சொன்னாரா, இல்ல பிரதர் நான் டிக்கெட் போக மாட்டேன், எனக்கு காசு வந்துருச்சு, 5 ரூபாய் டிக்கெட் மட்டும் தான் வாங்கினேன், எனக்கு சாப்பாடுல இல்ல காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் சொன்னாரா, ஐயோ என்ன பிரதர் நீங்க
5,000 நீங்க இந்த டிக்கெட் கொடுத்து வாங்குனீங்கல்ல, இதுல எல்லாமே நான் சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ, எல்லாத்துக்கும் சேர்த்தா இந்த 5,000 இந்த டிக்கெட்டோட விலை அப்படின்னு. அதே போல வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஆல்ரெடி என்ன பண்ணாரு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் அப்படி நாம் ஒன்றும் அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இந்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்மை காத்துள்ளார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில காத்துள்ள தேவனா இருக்கு. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னாரு. அது கண்டிப்பா என்ன பண்ணாரு, ஆண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. நடுவில் அநேக காரியங்கள் வரும், பாடுகள் வரும், அனாதரமான காரியங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அவர் காத்துள்ள உண்மையான தேவனா இருக்கு. அல்லேலூயா. நம்ம அநேக சூழ்நிலை உண்மையிலாம் போயிடும், ஆனா ஆண்டவர் உண்மையில தேவன். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை உறுதியாக படித்து தினந்தோறும் நம்ம பண்ணுங்க, அதை ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்களே, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை பலப்படுத்துன்னு சொன்னீங்களே, நல்ல சுகத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, தேவையான சந்திப்பேன்னு சொன்னீங்களே சொல்லி அவர் உறுதியாக அந்த வாக்குத்தை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தர் அந்த வாக்குத்தை காத்துள்ளார். அல்லேலூயா. நிறைவேற்றுவார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதை காண முடியும். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை அவர் மாறாதவர். ஆமென். அவர் என்றைக்கும் அவர் மாறாத மாட்டார். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு மாறிடுவோம். கேட்டா கேட்க சொன்னீங்க, ஆமா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் மறக்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு நம்மை கொடுக்கிறான நோக்கங்களை திட்டங்களை தாய் கருவியாக என்ன நமக்கு கொடுத்து திட்டம் வைத்தாலோ அதை கடைசி வரைக்கும் அதை காத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் நடத்துகிறவர். நம்ம வாழ்க்கையிலே அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். 1 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 4 இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது தீங்கு அணுகாதபடி நம்மை காத்தது. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் கேட்கிற நியூஸ் எடுத்தாலும் தீங்கான காரியங்களா எங்க பண்ணாலும் ஒரு கேட்க பயமா ஒரு காரியங்கள் தீங்கான காரியங்கள் நடந்தது, வெளியே போய் நமக்கு முடியல. ஆனா கர்த்தர் நமக்கு நம்ம யாபேசு கேட்கிற ஆளுடைய இஸ்ரவேல் தேவனை நோக்கி, நீ உன் கரம் என்னோடு வந்து என்ன பண்ணுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துள்ளது. அல்லேலூயா. தீங்கு நம்மை தொடாதபடி நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 120 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு தாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தைய கூட வச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் அவன் பாதுகாக்க முடியும், எவ்வளவு நேரம் அவன் தூங்காம இருக்கும். திடீர்னு ஒரு சமயத்துல டக்கு நம்ம கண்ணு அப்படி எடுத்து தூங்கினான். ஆனா கர்த்தர் அந்த ஒரு சமயம் கூட தூங்காதபடிக்கு அவன் பாதுகாக்கிறார். ஏன்னா என் பிள்ளைக்கு எந்த தீங்கு நேரிடக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஆபத்து நேரிடக்கூடாது. ஆமென். எந்த சோதனை அவன் அணுகக்கூடாதுன்னு சொல்லி அவன் தீங்குகளை விலக்கி காத்துள்ளார். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு காரியத்தை காண்போம். தீங்கு எப்படி அவன் நாம் பாதுகாக்கிறார் சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் சிங்கக்கேமை போடும்போது தானியேல் அங்க சுத்தி அவர் சுத்தி என்ன இருக்கு, சிங்கம் இருக்கு. சிங்கம் எப்படி இருக்கும் தெரியல, சிங்கம் எப்படி இருக்கும், அமைதியா இருக்கலாம். சிங்கம் பக்கத்துல போகவே நம்ம பயப்படும்ல, சிங்கத்துக்கிட்ட போகவே பயப்படும். ஆனா அவர் சிங்கத்துக்கு நடுவில் வந்து என்ன பண்றாரு, அவர் போட்டுறாரு. அப்போ தாவீது போடும்போது அந்த ராஜா என்ன பண்றாரு, தாவீது வந்து கேட்கிறாரு, 20ஆம் வசனத்துல ராஜா கேட்கிறாரு, ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமா, இங்க பாருங்க, துயர சத்தமா. யார் வந்து துயரமா இருக்கணும், போட்ட ஆளா இல்ல உள்ள இருக்கிற ஆளா, பாதிக்கப்பட்டாங்க துயரமா இருக்கணும். ஆனா இங்க சிங்கக்கேபில போடுன்னு சொன்ன ராஜா என்ன பண்றாரு, துயர சத்தமா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, தானியேலு ஜீவனுடைய தேவனை தாசனே, சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய்
அதை தானியேல் ரிப்ளை பண்றாரு 23ல 22ஆம் அதிகாரத்துல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றவாளியாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததை என்றார். 21ஆம் வசனத்துல ராஜாவை நோக்கி வாழ்த்த தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நம்ம யாராவது ஒரு மண்ணில் லைட்டா இடிச்சு போயிட்டா வச்சுக்கீங்க, அவனுக்கு போய் நல்லா இருப்பான்னு சொல்லுவோமா? இது கண்ணு தெரியாம ஓடுறாங்க. யார் வண்டி லைசன்ஸ் யார் வாங்கி கொடுத்தா? இவனுக்கு யார் வண்டி வாங்கி கொடுத்தா? இங்க கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துங்க பண்ணோம், எல்லாரும் திட்டி முடிச்சிடும். வீட்டுல இருந்து லைசன்ஸ் கொடுத்தா வண்டி வாங்குது, வண்டி ஓனரு எல்லாம் என்ன பண்ணுவோம் திட்டி. ஆனா இங்க சிங்கில போட்ட ராஜா வந்து கேட்கும்போது தானியேல் நம்ம ராஜா நீ வாழ்க. அல்லேலூயா. ஏன்னா எங்க சிங்கங்களை ஒரு தீங்கும் செய்யாதபடி கர்த்தர் நம்ம என்னோட தூதர்கள் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் நம் தீங்குகள் நம்மை தொடாதபடி நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்போதும் நம்ம பக்கத்துல யார் இருக்கிறார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் என் பின்னாடியே பிசாசு தொட்டிட்டே வர மாதிரி இருக்கு. யார் வரா கூட கூட யார் வரா பிசாசு வரும். சிலருக்கு நேரல பார்த்தாலே பயம், நேரல பார்த்தாலே. ஆனா நம்ம கூட யார் இருக்கா? தூதர்கள் இருக்காங்க. அல்லேலூயா. ஏன் இருக்கா தூதர்கள்? சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அவர்கள் தங்கள் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? பாதங்களை இடராதபடிக்கு கரைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. தீங்கு அணுகாது, குடும்பத்தை அணுகாது, பிள்ளைகளை தீங்கு தொடாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தீங்கு அணுகாதபடி நம் குடும்பங்களை அவர் பாதுகாத்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. யாபோசே சொல்றாரு, தீங்கு அணுகாதபடி நம்ம என்னை காத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம டெய்லி செபிக்கிறோம், ஆண்டவரே பிள்ளைகள் வெளியே போறாங்க, நான் வெளியே போறேன், தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக்கோங்க, பிள்ளைகள் தீங்கு தொடாதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் தினந்தோறும் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக நாம் சரியா இருக்கும் போது, நாம் உண்மையா இருக்கும் போது கர்த்தர் எந்த தீங்கு நம்மை தொடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. யார் மனுஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கு செய்யதான் நினைப்பான், நன்மை செய்கிற மனுஷன் நம்ம யாரும் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் நமக்கு நன்மை செய்வாங்க. யாரும் நம்ம எப்படா இவன் வந்து நம்ம அழிந்துப்போம், எப்படா இவன் மனித போவான், எப்படா இவன் அசிங்கப்படுவான், இப்படிதான் நம்ம தீங்கு நினைக்கிற மக்கள் தான் நம்ம சுற்றி இருக்கோம். ஆனா கர்த்தர் அவர் வருகையிலே நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. யாபேசுடைய 23ஆம் சங்கீதத்துல 5ஆம் 6ஆம் வசனம், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தை ஆய்வு தலையை உயர்த்திக்கிறவர். அல்லேலூயா. யாரால நம்ம வந்து தீங்கு அனுபவித்து மனித போன நினைக்கிறாரா, அவர்கள் நடுவில் நம்ம கர்த்தர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. இருக்கிற பகுதியை நம்ம உயர்த்தி வைக்கிறது. அல்லேலூயா. தீங்கு நம்மை அணுகாதுங்க. யார் நமக்கு விரோதமா தீங்கு செய்யறானோ அந்த தீங்கு அவனுக்கே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தீங்கு செய்யற பிள்ளைகளை என்ன பண்ணாரு? அவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. தீங்கு எதுவான இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்ல மந்திரம் யாக்கோபுக்கு விரோதமா என்னது இல்ல, மந்திரவாதம் இல்லை. அல்லேலூயா. எந்த தீங்கு குடும்பத்துக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பிலிஸ்தீன் எப்படிப்பட்ட தீங்கு யார் உருவாக்கினாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வீட்டை பாதுகாத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நைட்ல தூங்குறோம், என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? கண்ணை மூடி நைட் தூங்கி கொஞ்ச நேரம் தூக்கம் வராது, அப்புறம் கண்ணை மூடிடும், அதுக்கப்புறம் எங்க இருக்கும் நமக்கே தெரியாது என்ன நடக்குது. ஆனா காலையில் திடீர்னு ஒரு முழிப்பு வந்து பார்க்கும்போது ஒரு 8 மணி 6 மணி திடீர்னு ஒரு முழிப்பு, காலை முழிச்சு பார்க்கணும்ல, அந்த அந்த ஒரு கேப் பாருங்க, அங்க யார் பாதுகாக்கிறாங்க? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் நான் சொல்லுவேன் சபையில ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, ஆம்புலன்ஸ் போகும்போது ஒரு சவுண்ட் போட்டே போகும், போட்டே போகும், எமர்ஜென்சி சொல்ல அது கிராஸ் பண்ணலாம் என்ன பண்ணுங்க சொல்ல, அதுல போகாதபடி நம்ம கர்த்தர் ஜீவனோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுல போகாதபடி பாதுகாப்பு அதுவே கர்த்தருக்கு. அல்லேலூயா. வியாதி வராதபடி தீங்கு வராதபடிக்கு அவன் சுகத்தோடு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே பாதுகாக்க மனுஷால முடியாது, நம்மளே பிறந்தால முடியாது, கர்த்தரால முடியும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாமே நம்ம விலக்கி தீங்கு அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன தீங்கு கூட நினைக்காத நம்ம தேவன். நம்ம ஆண்டவரால ஏதாவது ஒரு சகோதரர் கேட்டாரா, எல்லாரும் இந்த தேவன் மனசு இயேசுவால எல்லாமே செய்ய முடியும் சொல்றீங்களே, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னாங்க.
இந்த ஆண்டு கிறிஸ்துவ சகோதரனா ஞானோட ஒன்னே மட்டும் செய்ய முடியாது, அது யாருக்குமே என்ன பண்ண தீங்கு செய்ய ஆண்டவர் தீங்கு செய்கிறவர் இல்லையா, நன்மை செய்கிறது. நம்ம ஒருபோதும் நமக்கு தீங்கு அனுபவிக்க மாட்டார். நம்ம அப்படியே தீங்குகள் வந்தாலும் அதை விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர். அல்லையா, நம்ம குடும்பத்தில் அநேக கஷ்டங்கள் வரும், தீங்கான காரியங்கள் வரும், கணவன் மூலமாக வரும், மனைவி மூலமா பிள்ளை மூலம் வரும். ஆனாலும் கர்த்தர் அதை விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர். அல்லையா, கர்த்தரை மட்டும் விடாத ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எப்படி யாபேஸ் ஆண்டு நோக்கி வேண்டி இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஆண்டவரே உடைய கரம் என்னோடு எனக்கு தீங்கு அணுகாதபடி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துள்ளுங்க. அல்லையா, நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து ஆண்டவரை கேட்கும்போது கர்த்தர் நம்ம தீங்குகளை விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 64 தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துள்ளோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது பயத்தை நீக்கி என் பிராணனை காக்கிறவர். அல்லேலூயா. சாதாரண பயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமே திடீர்னு எது நடந்தாலும் ஒரு பயம் டக்குன்னு நம்ம உள்ள சொல்லும். ஆனா வெளியே நம்ம டக்குன்னு காமிக்க மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள எதையாவது நினைச்சு நம்ம எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சா கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் பிள்ளைகளை காத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க போனாலும் அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கு. அல்லேலூயா. பயங்களை நீக்கி போடுகிறார். ஆமென். அவன் அநேக பயங்கள் இருக்கிற பிள்ளைகள் கொடுத்தான பயம், பிள்ளை எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி என் பிள்ளை வரும் தெரியலையே, கடவுள் இப்படி இருக்காரு, குடிச்சு இப்படி இருக்காரு, இப்படி கஷ்டம் இருக்காரு, இப்படி சண்டை பண்ணுறாரு, எப்படி இருப்பா தெரியல அப்படின்னு சொல்லி சிலர் கணவனை கொடுத்துருக்காங்க, சிலர் மனைவியை கொடுத்துருந்தா பயம், சிலர் பிள்ளைகளை கொடுத்துருந்தா பயம், இந்த ஃபீஸ் காரியம் தேவை வருது அது கொடுத்துருக்கணும், அநேக காரியம் கொடுத்து நம்ம பயம். ஒவ்வொரு நாளும் பயம் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனா அந்த பயத்துக்கு விலக்கி விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுள்ளோம், சத்ருவால் வரும் பயத்தை. யார் அப்ப பயத்தை கொண்டு வருது? பயத்தை யார் கொண்டு வருது? சத்ரு தான் பயத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. அப்ப அவங்க இடமே கொடுக்க கூடாது. ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு ஸ்தோத்திரம் போட்டாக்கா சத்ரு என்ன பண்ணாங்க? ஒரு அடி தள்ளி போவாங்க. அடி ஒரு ஸ்தோத்திரம் போட்டா ஒரு அடி தள்ளி போவாங்க. 2 ஸ்தோத்திரம் போட்டா 2 அடி. ஒரு 50 ஸ்தோத்திரம் போட்டா நம்ம அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடும். இன்னொரு 100 ஸ்தோத்திரம் சேர்ந்து போட்டீங்கன்னு அந்த தெருவு விட்டு போயிடும். அல்லேலூயா. உங்க தேசத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 1000 ஸ்தோத்திரம் எல்லாம் சேர்ந்து போட்டா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்தை விட்டு போயிடும். அல்லேலூயா. சத்ருவை நம்ம அருகில நம்ம விடாதபடிக்கு துதிக்கும் போது ஜெபிக்கும் போது பயங்கள் நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. பயத்தை நீக்குகிறவர். அல்லேலூயா. பயத்தை விலக்கி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர், பேர் சொல்லி அவர் அழைத்தவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். அநேக சூழ்நிலை நம்ம பயந்து போயிடுவோம். அநேக காரியத்துக்கு போய் ஏதாவது நடந்தா டக்குன்னு பயந்துடும். ஏதாவது ஒரு காரியம் நடந்தா நம்ம வெளியே நியூஸ் கேட்டாலும் நம்ம பயந்துடும். நமக்கு இது ஆயிடுமோ, இதே போல நமக்கு நடக்குமோ. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காத்துள்ளவர். பயங்களை நீக்கி நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் பயங்களை விலக்கி போடுகிறவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் காப்பாற்ற மாட்டாரு. பயத்துல நம்ம வழி போக விடவே மாட்டார். அல்லேலூயா. கப்பல்ல போயிட்டு இருக்காங்க, சீசன் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கப்பல்ல போயிட்டு இந்தியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம புயல் வருது, காத்து வருது, எல்லாம் சீசன் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா அந்த கப்பல்ல யாரு இருக்கிறா? ஆண்டவர் தான் பண்ணாரு. அங்கதான் படுத்துருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கப்பல் அதே கப்பல் தான் இருக்கு. சீசன்லாம் காத்து என்ன பார்த்துட்டு ஒரே பயம். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நாங்க மடிந்து போகிறோம், நாங்க என்ன பண்ணுவோம், ஐயோ நாங்க இறந்து போய் போறோம், பயங்கரமா இந்த புயல் காத்துலாம் பயங்கரமா இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாத்துங்க, நான் கவலை இல்லையா? ஆண்டவர் நாங்க மடிந்து போறது கவலை இல்லையா? ரொம்ப நிறைய சொன்னாங்க ஒரு டைம்ல. நீங்க ஏதாவது ஆயிடுச்சு வச்சுங்க, ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு கண்டுங்க, உங்களுக்கு நான் வார சர்ச்சைக்கு போறேனே, ஜாப் பண்றேனே, வேதம் வாசிக்கிறேனே, ஏன் நீங்க நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு பார்க்க மாட்டீங்களா? நம்ம ஆண்டவர் நோக்கி என்ன பண்றோம்? ஒரு சமயம் கேட்கிறோம்ல, ஆண்டவர் கவலை இல்லையா நாங்க இருக்கிறது? இல்ல, கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாப்பார். எல்லா பயம், அந்த பயம் வரும்பொழுது என்ன பண்றோம்? நம்மையே அறியாம என்ன பண்றோம்? புலம்ப ஆரம்பிச்சிடும். ஐயோ இப்படி நடந்துமோ, இப்படி ஆகுமோ, வாயில என்ன பண்ணுங்க, புலம்புற காரியங்கள் எல்லாம் நெகட்டிவான காரியங்களை வாயிலிருந்து எடுத்து போடுங்க. பாசிட்டிவா சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் எல்லாமே நன்மையா செய்து முடிப்பீங்க. அல்லேலூயா. எல்லாமே ஆசீர்வாதமா செய்து முடிப்பீங்க. எல்லாமே என்ன பண்ணுங்க, ஜெயமாய் முடிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமென்.
தாவீது பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை வந்து கோலியாத் ஒரு மனுஷனா பண்றான், வந்து இந்த பயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எல்லாரும் அவன் நிக்கிற ஒரு 9 அடிக்கு மேல பெரிய உருவம், எல்லாரும் பயப்படுறாங்க, கிட்ட போக்க பயப்படுறாங்க. நமக்கு நம்ம ஒரு நேரத்துல சில சமயம் நம்ம பிரச்சனை வந்து மழை போல வந்து நிற்கும் போது நம்ம பயந்து நம்ம பார்த்து நம்ம பயந்துடுறோம் வாழ்க்கையில. ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இது எப்படி செய்யணும், அவ்வளவுதானா, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையே, இதுக்கு மேல என்ன அவனும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் நினைச்சு நம்ம சோர்ந்து போயிடும்ல. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல தாவீது போய் நிற்கிற. தாவீது தெரியும் இந்த கோலியாத்தை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவர், உலகத்தை உருவாக்கினவர். அதாவது இன்வென்ஷன் சொல்லுவாங்க, கிரியேட்டர் சொல்லுவாங்க. அது ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் உருவாக்குறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருள்ல இருந்து என்ன பண்ணாங்க, இன்னொரு பொருள் வச்சு கண்டுபிடிக்கும். அது இன்வென்ஷன் சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், ஒரு காரியத்துல இருந்து அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கும் இன்வென்ஷன். ஆனா கர்த்தர் வந்து இன்வென்டர் இல்ல, அவர் வந்து கண்டுபிடித்து ஒரு பொருளை நம்ம கொடுக்கிறவர் இல்ல, அவர் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, இல்லாத ஒரு காரியத்தை அவர் உருவாக்குற வாழ்க்கையில அவர் உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். ஒன்றுமில்லாத எளிமையான இந்த பூமியை அவர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். நாம மனுஷனை நம்ம அழைத்தார். ஹல்லேலூயா, உருவாக்கின தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் இன்னொரு கூட இருக்கிற தாவீதுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, நீ எப்படி வேணா வா, நீ எவ்வளவு பெரிய பட்டைகளெல்லாம் எடுத்துட்டு வா, நீ எவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு வா, எல்லா காசு எடுத்துட்டு வா, ஆனா என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர். ஒரே ஒரு கூழாங்கல் போதும். ஹல்லேலூயா, ஒரே சின்ன கூழாங்கல் போதும். இந்த கூழாங்கல் என்னது, இந்த கூழாங்கல் என்னது சொல்லுங்க பாருங்க கரெக்டா. இதுதான் அந்த கூழாங்கல். ஹல்லேலூயா, இதுதான் அந்த கூழாங்கல். இதுல இருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கல். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கல். ஆமென். நீ எப்போப்பெல்லாம் நீ அந்த கல்லை படிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு முன்னாடி நீங்க எதிரி விழுந்து போவோம். ஹல்லேலூயா, என்ன பண்ணீங்க எப்பவுமே என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்பவுமே கல் என்ன பண்ணணும், கையில ஈரத்துல இருக்கணும். ஹல்லேலூயா, அந்த கல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அடிக்க முடியுமா? திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் டக்குன்னு வருது எதிரில, என்ன பண்ணீங்க, நான் போறோம் போ நாய் போறோம் போய் நான் போறேன் சொல்ல முடியுமா? அதுதான் வெறும் பிச்சுக்கின்னு இருக்கும். என்ன பண்ணுவோம், டக்குன்னு கல் எடுக்கக்கூட மாட்டோம். அப்படி லைட்டா ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுவோம், ஒரே போடுவோம். அதே போலதான் பிரச்சனை வந்து அப்படிதான் நிற்கும். நான் உன்னோட பெரிய ஆளு, உன்னால அது முடியாது, உன் சூழ்நிலை முடியாது, உங்களை விளக்காத முடியாது நிற்கும். ஆனா நம்மளுக்கு விளக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுத்து கர்த்தர் பயத்தை நீக்கி அதை ஜெயிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, எப்படி சின்ன காவியம் உருவம் சைஸ்ல கம்மிதான், ஆனா ஆணும் அவனுக்கு இருக்கிற பெரிய தேவனை வைத்து ஒரே கல்ல அவ்வளவு பெரிய உருவத்தை குறியாது அவன் குறியெடுத்து அந்த ஜெயம் பெற்றான். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தோல்வியான காரியங்கள் வரும். வீட்டுல அழகான பாட்டு பாடினாங்க, ஃபெயிலியர் சாதாரண நான் பார்த்து தான் பண்ணுவேன். எப்பவுமே நீ தோத்து போயிட்ட அவ்வளவுதான், ஃபெயிலியர் தான், இந்த காரணத்துல தான் பண்ணாரு, ஃபெயிலியர் அவ்வளவுதான், தோல்விதான் உனக்கு, உனக்கு இது வெற்றி கிடையாது, அப்படிதான் நம்ம காட்டிப்பான். அவன் காட்டுற காரியம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நீ தோல்விதான், இந்த காரியத்தை நான் நல்லா ஆரம்பிச்சேனே அதை முடிக்க முடியாம போயிடுச்சு, எப்படி முடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பயந்து போயிருப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு இருந்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது என்ன ஆகும், அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, சுதந்திரத்துக் கொள்வோம் மாட்டோமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் என்ன, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லி வாசிங்க. இங்க ஈசாக்கு வந்து அந்த துறவை வெட்டுற இடத்துல அந்த வேலைக்காரன் தோட்டத்துல துறவை வெட்டும் பொழுது முதல்ல வெட்டும் போது என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்ணி வராங்க. உண்மையா அது என்ன பேர் இருக்கிறாங்க, ஏசேக்குன்னு சொல்லிட்டு பேர் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்கு துறவை போன உடனே வந்து தண்ணி வருது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி இருந்து அவங்க வாக்குவாதம் பண்ணி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. ஆனா பயப்படு, ஆனா ஈசாக்கு பயப்படல. அங்கிருந்து தள்ளி வந்து இன்னொரு திரும்ப தோன்றாரு, துறவை தோன்றாரு. இன்னொரு துறவை அங்கேயே என்ன பண்றாங்க, அங்கேயே திரும்ப வந்து என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அது சித்தனான்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்ப அதுக்கும் அவர் என்ன பண்ணல, பயப்படல. ஆனா திரும்ப இன்னொரு இடத்துல வந்து நம்ம தோன்றாரு, பெயர்ந்து போய் அதை குறித்து அவர்கள் என்ன பண்ணவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா, பாருங்க, அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி
அதுக்கு ரெகோபோத் என்று ரெகோபோத் என்று பேர். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிதான் நடக்கும். வாக்குவாதம் வரும், நம்ம புது பயங்கள் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம பயந்து போயிடுறது. நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ரெகோபோத் இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது யார்கிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க. ஆமென். யார்கிட்ட வந்து பண்ண மாட்டாங்க, பங்கு கேட்க முடியாது, எதுவும் பேச முடியாது, வாக்குவாதம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வெத்து போயிடாச்சு. இது உனக்கு என்று வைத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உன் குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதை யாருமே என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது உனக்கு என்று வைத்த ரெக்கபோத், அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த ரெக்கபோத் வரும்போது ஆண்டவரே எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. ஆமென். உங்களுக்கு எல்லா பயத்தையும் எதிர்காலத்தை நோக்கி பயப்படாதீங்க. ஆலோசனை காகங்களை பாருங்க, குருவிகளை பாருங்க, அவங்க காட்டி நம்ம எப்படிப்பட்டவங்க, விசேஷத்தவர்கள். ஹல்லேலூயா. நாம ஜெபம்ங்க, ஆண்டவரே நாளைக்கு சாப்பாடு தேவை சொன்னீங்க, நீ நைட்டுக்கு சாப்பாடு தேவை சொன்னீங்க இல்ல, இந்த வாரம் அதெல்லாம் ஆண்டவர் அதை சொல்ற, அதை பத்தி நீ கவலையே படாதீங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு பத்தி யோசிக்கிறதுனால இல்ல, என்ன பண்ண மத்தவங்களா செவி. ஹல்லேலூயா. மத்தவங்களா செவி, குடும்பங்களா செவி, சாப்பாடுக்காக அதை நான் பார்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் சமூகத்தை நீ உட்காரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரே எதை குறித்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எது குறித்து பயப்படக்கூடாது, எந்த காரணம் வேணா நீங்க எனக்கு என்று வைத்திருக்க அந்த ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்ம இப்போது நம்ம பயப்படாதபடிக்கு தோல்வியான காரியங்கள் வந்தாலும் சரி, வர மாதிரி வராது, கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் அப்படிதான் நினைச்சாங்க, முன்னாடி செங்கடல் பின்னாடி நினைச்சு பாவம் செய்றாங்க. மோசையை பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான், என்ன எதுக்கு எங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க, நாங்க எங்க ஈர்த்திலே என்ன பண்ணுவோம், அங்கேயே மடிந்து போயிருக்கோமே, இங்க கூட்டு வந்து இங்க சாகடிலே கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி உடம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வரலாம் செய்ய, முன்னாடி கூட செங்கல் போக முடியாது. கர்த்தர் கைவிடல, தோல்வி பாருக்கான கர்த்தர் அது நடுவிலே ஒரு புதிய ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. உருவாக்கி தருகிறது. ஆமென். அதான் சொன்னா, ஒரு கிரியேட்டர் அழைக்கிறார், உருவாக்குகிறவர். எல்லாம் முடிஞ்சு நான் உன் கண்ணு முன்னா எல்லாம் க்ளோஸா நமக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு போய் நிறைய சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு உறவினர் சொல்லுவாங்க, உறவினர் சொல்லுவாங்க, அவ்வளவுதான்ப்பா உனக்கு இது, அவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்த இல்ல, கர்த்தர் நமக்கு எதுவுமே முடிக்கிறவர் இல்ல, அவர் வழியை திறந்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரும் கூட்ட கூடாத பத்தி அவர் திறந்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவர் திறந்து வைத்த வாசலை ஒருவரும் நம்ம அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. எது குறித்து நம்ம வாழ்க்கையில பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் 40 வாசிக்கலாமா? ஏசாயா, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீதியின் கலத்தால் அவனை தாங்குவேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் உங்களை விரித்து தள்ளி சோர்வில் அவங்க தலை போடலாம், அவங்க கவலையில மாட்டி போடலாம். ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறீங்க. பயப்படாதீங்க, திகையாதீங்க, திகைக்காதீங்க. ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் உலகத்தினாலே அவனை தாங்குவார். ஹல்லேலூயா. 3:4 வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாருமே கடைசியில் ஒரு கணவன் மனைவி கூட கடைசியில் வர முடியாது, ஒரு மனைவி கணவனோடு கடைசியில் வர முடியாது, பிள்ளைகள் பெற்றோரோட கடைசியில் இருக்க முடியாது, பிள்ளைகள் கூட பெற்றோரோட கடைசியில் வர முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம நடத்திய தேவன். சங்கீதம் 48 கடைசி வசனம் சொல்வது, இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன், அவர் மரணம் வரை நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எது கடைசி, நமக்கு வாழ்க்கை எது கடைசி? மரணம். லாஸ்ட் ஸ்டேஜ் மரணம். அது வரைக்கும் நம்ம கருத்து நடத்துவோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அப்படி நமக்கு கவலை. ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. சின்ன சின்ன பயங்கள் சத்துரு அப்படிதான் கொண்டு வருவான். சாத்தான் சின்ன சின்ன காரியங்களை காட்டி அவன் பயப்படுத்துவான். ஆனா என்ன பண்ணுவோம்? பயப்படும். ஹல்லேலூயா. அவன் எங்க நடந்தாலும் என்ன பண்ணுங்க, அதை பார்க்கணும். 91 வருஷம் சொல்லுது, வலது பக்கம் 6 பேர் இருந்தாலும் 16 பேர் என்ன பண்ணாங்க, எப்படி என்ன பண்றாங்க, கண்களால் மாத்திரம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அது பார்க்க செய்ய, ஆனால் உண்மை அதுக்காக. ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் விடுதலை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பயனும் இந்த காலங்களிலே ஒரு விடுதலை, அநேக காரியங்களுக்கு கவலையோடு பயத்தோடு இந்த வேலை நீங்க ஆண்டு சமூகம் உட்கார்ந்தா, நான் சொல்றேன், ஆராதிக்கிற தேவன், உயிருள்ள தேவன், எல்லா பயத்தையும் இந்த காலங்களுக்கு எழுதி போடுறார். ஹல்லேலூயா. எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு ஜெயத்தை தர முடியும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக 3 காரியங்கள் சொன்னேன். அவர் நம்மை வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் காத்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா.
அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மோடு கொடுத்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார். இரண்டாவது, தீங்கு நம்மை தொடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை காத்துள்ள. மூன்றாவது, பயத்துக்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை இருக்கீங்க. எது குறித்து சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியமும் தோல்வி போனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் என்னோடு கூட இருக்கு, நீங்க என்னோடு கூட இருக்கீங்க, நான் ஜெயம் பெற்றவன். ஹல்லேலூயா. நான் ஜெயம் பெற்றவனா இருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு தோல்வி இல்லை. கரெக்டான சொல்லமா, எனக்கு தோல்வியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தோல்வியே கிடையாது. ஆமென். அந்த விஷயத்தை தான் நம்ம ஏத்துக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா தோல்வியும் நம்ம சிலுவையில் அவர் முடித்து போட்டார். ஹல்லேலூயா. எல்லா சாத்தானின் காரியங்களை அவர் முடித்து போட்டார். நமக்கு ஜெயம் தருவதற்காக. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதங்களை அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நாம செபிக்கலாமா? கண்களை மூடி எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை அனுசரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க பாதுகாக்கிற கண்ணி மணி போல நீங்க காத்துருக்கிற நல்ல கர்த்தர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு சொல்ல ஆண்டவரே, நீங்க பாதுகாக்கிற காக்கிற நல்ல நேசர் ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த தீங்கும் என்னை தொடாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிற நல்ல நேசர் எங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பயங்கள் வந்தாலும் பயங்களுக்கு விலக்கி போட்டு அதை காட்டுகிற பிரச்சனைக்கு மேலாக ஒரு பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா விசேஷமாய் வந்திருக்கிற நம்ம பிள்ளைகளை கரத்தில் வைக்கணும். ஆச்சா. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே யோசித்து கலங்கி கொண்டு திகைத்துக் கொண்டு ஆண்டவரே வாழ்க்கையில் பயத்தோடு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் தெரியல, எங்க உதவி நான் கிடைக்கல, நான் எங்கேயோ போய் பார்த்தேன், ஆனா இந்த காலத்துல எனக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையே சொல்லி பயத்தை கலங்கி கொண்டு தவித்துக் கொண்டு ஒருவேளை நம்ம சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய கரத்தை நீட்டுவீராக. ஆச்சா. உடைய கரம் இறங்குவீராக ஆண்டவரே. உடைய வார்த்தை இறங்குங்க ஆண்டவரே. நம்ம இருக்கிற எல்லா சூழ்நிலை பலவீன பயத்தின் ஆவிகளை குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே இப்போது விடுதலையாக்க முடியாது சொல்லிக்க ஆண்டவரே. என்ன சத்துருவான போராட்டம் இருக்கிறதோ எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே இப்போதை கர்த்தர் விலகி முடிகிறாங்க. எல்லா பயத்தின் ஆவிகளை விடுதலிலிருந்து நான் எடுத்துக் கொள்கிறாங்க. ஆச்சா. ஆண்டவரே, தைரியத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, தைரியத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, நல்ல தோல்விகளை மாற்றி வெற்றியை தருகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை தலைகள் உயரப்படுகிறார்கள். ஆச்சா. ஆண்டவரே, இந்த தேடுகிற பிள்ளைகளை உயர்த்துகிறார்கள் ஆண்டவரே. இந்த இடத்தில் தோற்றுப்படாதபடிக்கு நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷத்தமானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்த வைக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் காணக்கூடிய எல்லாரோட பிரச்சனையும் மாற்றுகிறார்கள் ஆண்டவரே. எல்லா காரியங்களை விலக்கி போடுங்க ஆண்டவரே. நல்ல தெய்வீக சமாதானம், நல்ல ஆரோக்கிய குடும்பங்களை ஆரோக்கியமாக சொல்லிக்கிறார் ஆண்டவரே. வந்து ஆண்டவரே ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர் தேவை அநேக காரியம் தேவை ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒத்தாசை தருகிற ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் உள்ள ஒத்தாசைக்கு தருகிற தேவன் நீ மாத்திரம் ஆண்டவரே. நோக்கி கண்ணியை நாம் ஏறெடுக்கிறோம். ஆசா. இந்த வேளையிலே கண்ணை நோக்கி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த பிள்ளைகள் ஒத்தாசை கொடுப்பீராக ஆண்டவரே. காரியங்கள் எப்படி நடந்ததுன்னு கண்கள் ஆச்சரியப்படுத்தலாய் நீதாமே எல்லா தேவைகளும் சந்திப்பீராக ஆண்டவரே. எல்லா பீஸ் காரியங்களை வேற்றியாய் சந்திப்பீராக, அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவரே. கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறதாய் கர்த்தர் புதிய வழிகளை திறக்கும் ஆசீர்வதிக்கிறார். பரலோகத்தை திறந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஒத்தாசையை அனுப்பீராக, மூடப்பட்ட கதவுகளை திறக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஒத்தாசையில் பிறந்து வருவதாக நான்கு திசையிலிருந்து ஆண்டவரே நீதாமே அவர் பலனை கொடுக்க முடியாது சொல்லுகிறார். வாழ்க்கையில எல்லா பயங்களை நீக்கி போடுகிறார்கள், எல்லா தீங்குகளை விலகி போடுகிறார்கள் ஆண்டவரே. ஆசீர்வாத நன்மைகள் ஆண்டவரே குடும்பத்தை தொடர முடியாது சொல்லுகிறார்கள். இந்த கரத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிறார்கள். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த கரத்தை வைக்க மட்டுமா எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டு பேசுறதுக்காக நன்றி செலுத்தமானது வார்த்தைகள் போல ஆண்டவரை பிடித்துக் கொண்டு தைரியமாய் ஜீவிக்க பலம் கொடுக்கிறார்கள். எல்லா புதிய மகிமை ஒவ்வொருவருக்கும் நாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.